40 நாடி கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதி நிலவரங்கள் குறித்து இந்த நிகழ்வில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மாநிலத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள தொகுதிகளில் முக்கியமான ஒன்றான திருநெல்வேலி தொகுதி நிலவரத்தை. நெல் வயல்கள் சூழ அமைந்த நெல்லையை தலைமையிடமாக கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 மக்களவை தொகுதிகள் உள்ளன. அதில் முதன்மையானதாக விளங்கும் திருநெல்வேலி மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களவை தொகுதி 1950கள் முதல் தேர்தலை சந்தித்து வந்துள்ள தொகுதியாகும். தொகுதி திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஆண்டிற்கு முன்னர் திருநெல்வேலி மக்களவை தொகுதியுடன் ஓட்டப்பிடாரம், விளாத்திகுளம், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகள் இணைந்திருந்தன. ஆண்டு முழுவதும் நீரோடும் தாமிரபரணி பாயும் இத்தொகுதியின் முதன்மை தொழில் விவசாயமாகும். இத்தொகுதியின் தொடக்க காலம் முதல் இக்காலம் வரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் அதிமுகவே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த பிரபாகரன் வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை கூடுதலாக பெற்று அவர் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றது. இவை தவிர ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை தொகுதிகளில் திமுகவும், நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றன. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 13,84,212. இவர்களில் ஆண்கள் 6,88,124 பேர், பெண்கள் 6,96,078 பேர், இதர வாக்காளர்கள் 10 பேர். அதிக முறை அதிமுக வென்ற தொகுதி திருநெல்வேலி மக்களவை தொகுதி. இத்தொகுதியில் இருந்து மக்களவைக்கு இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யார் யார் இப்போது பார்க்கலாம். 1952, 1957ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தானுபிள்ளை இங்கு வெற்றி பெற்றார். 1962ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முத்தையா வெற்றி பெற 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சுதந்திரா கட்சியின் சேவியர் வெற்றி பெற்றார். 1971ஆம் ஆண்டு தேர்தலில் சிபிஐயின் முருகானந்தமும், 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் ஆலடி அருணாவும் வெற்றி பெற்றனர். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுகவின் DSA சிவபிரகாசம் வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்து வந்த 84, 89 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுகவைச் சேர்ந்த கடம்பூர் ஜனார்த்தனன் வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டில் திமுகவின் சிவபிரகாசம் மீண்டும் திருநெல்வேலி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் 1998இல் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் கடம்பூர் ஜனார்த்தனன் மீண்டும் வெற்றி பெற்றார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் PH பாண்டியனும், 2004ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த தனுஷ்கோடி ஆதித்தனும் வெற்றி பெற்றனர். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ராமசுப்பு வெற்றி பெற்றார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் பிரபாகர் வெற்றி பெற்றார். திருநெல்வேலி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கும் பிரபாகரன் குறித்தும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதி கொண்டு அவர் ஆற்றிய பணிகளை குறித்தும் இப்போது பார்க்கலாம்.
திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் தற்போதைய உறுப்பினர் KRP பிரபாகரன். இவரது தந்தை KR பால்துரை கீழப்பாவூர் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றியவர். தந்தையின் அடிதொட்டு 18 வயதில் கட்சியில் முறையாகச் சேர்ந்த பிரபாகரன் 2004ஆம் ஆண்டு தொடங்கி 2014ஆம் ஆண்டு வரை மாவட்ட மாணவரணி துணை செயலாளராக பணியாற்றியுள்ளார். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்டில் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். பிறகு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டார். இந்த தேர்தலில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரபாகரன் வெற்றி பெற்றார். தன் பதவிக்காலத்தில் இந்த தொகுதி மக்களுக்கு சமுதாய நலக்கூடம், நூலகம், பள்ளி, கல்லூரி, வகுப்பறை கட்டடங்கள், சாலைகள், சிறிய அளவிலான குடிநீர் தேக்க தொட்டிகள், சாலையோர தடுப்புச் சுவர்கள், கலையரங்கம் என 18 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். 2018-19ஆம் நிதியாண்டில் 17 திட்டங்களுக்கு 3 கோடியே 99 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பெத்தநாடார்பட்டி கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டுள்ளார். மக்களின் பிரதான தேவையான பாளையங்கோட்டை சிறைச்சாலை அருகே உள்ள குலவணிகர்புரம் ரயில்வே மேம்பாலம், தியாகராய நகர் ரயில்வே மேம்பாலம், வெள்ளநீர் கால்வாய் திட்டம், புறவழிச்சாலைகள் விரிவாக்கம் போன்றவைகளில் அக்கறை காட்டவில்லை என கூறும் மக்கள், கங்கை கொண்டான் மற்றும் 4 நேரியில் இயங்கும் தொழில்நுட்ப பூங்காக்களில் வேலைவாய்ப்பை வழங்கும் தொழில் நிறுவனங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். மக்களவை நடைபெற்ற நாட்களில் 80% மேலான நாட்களில் அவைக்கு சென்றுள்ள பிரபாகரன் பல விவாதங்களில் பங்கேற்று பேசியதோடு 100க்கும் அதிகமான கேள்விகளை எழுப்பியுள்ளார். திருநெல்வேலி தொகுதி மக்களவை உறுப்பினரின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள்? இந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து மக்களவை உறுப்பினர் பிரபாகரன் என்ன சொல்கிறார்? இந்த மக்களவை தேர்தலில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு? தேர்தல் களம் எப்படி இருக்கும்? பதில்களை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் ஆற்றிய பணிகள் குறித்து மக்களவை உறுப்பினர் பிரபாகரன் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் என்னுடைய நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்து குடிநீருக்கு, சாலை வசதிக்கு, பள்ளி கட்டிடங்களுக்கு இது போன்ற இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் 5 ஆண்டுகளில் முடிவு பெற்று வருகின்றன. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். ஆலங்குளத்திலிருந்து நெட்டூர் பகுதியிலிருந்து சாலை மிக மோசமாக இருந்தது. மிக குறுகலான சாலை. அந்த சாலையை சரி செய்து அங்குள்ள வியாபாரிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகளை என்னோட கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் நான் மத்திய போக்குவரத்து அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களின் அனுமதியை பெற்று சந்தித்து அவர்களிடம் இந்த கோரிக்கையை கொடுத்து அவர் ரூபாய் 18 கோடி நிதியை ஒதுக்கி அடிப்படையில் அந்த சாலை சரி செய்யப்பட்டு மிக தரமான சாலை அமைக்கப்பட்டு இப்போது போக்குவரத்து வசதியாக செய்யப்பட்டுள்ளது. இது மக்களின் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆலங்குளம் பகுதியில் பீடி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் தேர்தலில் வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்குள்ள பீடி தொழிலாளர்கள், பீடி சுற்று மக்கள் எல்லாம் எங்களுக்கு பீடி ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது, அது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது, அந்த கட்டிடத்திற்கு நிரந்தர கட்டிடம் வேண்டும் என்று சொன்னார்கள். அடிப்படையில் நான் என்னுடைய பார்லமெண்ட் நிதியை 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆலங்குளத்திற்கு புதிதாக பிடி ஹாஸ்பிட்டல் என்னுடைய நிதியில் ஒதுக்கீடப்பட்டு கட்டப்பட்டு இன்று அது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கனவு திட்டம்னு சொல்கிறேன்னா, திருநெல்வேலி சிட்டியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள பேருந்து நிலையத்தெல்லாம் மாற்றணும்னு சொல்லி நான் கனவு கண்டிருந்தேன். இதெல்லாம் நான் படிக்கிற காலத்திலே பேருந்துகள் உள்ள நுழைவுறதும் வெளியே வர்றப்பெல்லாம் மிக நெருக்கடியான இடம். அது இப்போ ஸ்மார்ட் சிட்டி என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஜங்ஷன் பேருந்து நிலையம் மிக அழகாக அழகுபடுத்தப்பட்டு
அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அது ஒரு கனவு திட்டமாக இருந்து அதை நிறைவேற்றி வருகின்றது. மருத்துவமனைக்கு மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் நான் எடுத்து கூறி நமது திருநெல்வேலி பகுதியில் அந்த மருத்துவமனை தேவை என்று கருதின அடிப்படையில் மாண்புமிகு அப்போதைய முதலமைச்சர் அந்த அம்மா அவர்கள் திருநெல்வேலிக்கு இந்த பல்நோக்கு மருத்துவமனை அமைத்து அது சுமார் 15 நாளைக்கு முன்பு பாரத பிரதமர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னுடைய தொகுதியில் என்னுடைய முயற்சியில் நான் மாண்புமிகு அம்மா அவர்களிடம் சொல்லி கொண்டு வரப்பட்டது. ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் என்று ஒரு திட்டம் இருந்தது. ராமநதி டேம்னு சொல்லி கடையம் பகுதியில் இருக்கின்றது. அந்த டேம் நிரம்பு பட்சத்தில் அதில் உள்ள தண்ணீரை வறட்சியான பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா இருக்கிற காலத்தில் திருநெல்வேலிக்கு வர்றப்போ அந்த திட்டத்தில் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். திருநெல்வேலி வச்சு அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை பரிசீலனை செய்து ஜம்மு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்திற்கு விவசாய நலனுக்காக ரூபாய் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருநெல்வேலி பாரத ரத்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு வர்ற நேரத்தில் என்னுடைய ஊரிலிருந்து ராணி அண்ணா மகளிர் கல்லூரிக்கு மாணவிகள் பேருந்து வசதி இல்லாமல் இருக்கிறதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். உடனே அன்றைய தினமே பேருந்து வசதி செய்து தந்தார்கள். நம்ம அரசுக்கு என்ன கோரிக்கை வைத்தாலும், நான் பெத்தனாரப்பட்டி என்ற ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருந்தேன். அந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இந்த கிராமத்தில் அதிகமான கால்நடைகள் அதிகம் உள்ள பகுதி அது. ஆனால் கால்நடைகள் மருத்துவமனைக்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அதன் அடிப்படையில் நான் கோரிக்கை வைத்த அடிப்படையில் அங்கு ஒரு கால்நடை மருத்துவம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்தார்கள். அதற்கு ஒரு கட்டிடம் தந்திருக்கிறார்கள். ஒன்று தொகுதிக்கு தேவையான விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சொல்கிற போதெல்லாம் அதற்கு முறையான நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 5 ஆண்டுகளில் எனது பணியை மக்களுக்காக சிறப்பாக மன நிறைவோடு செய்ததாக எனக்கு தோணுகின்றது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் KRP பிரபாகரன் ஆற்றிய பணிகள் குறித்து அந்த தொகுதி பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் பல்வேறு விதமான பதில்களை தந்தனர். அவற்றை இப்போது பார்க்கலாம். நெல்லை தொகுதி எம்பியை வந்து கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பணியுமே நடக்கலை. இங்கே பாளையங்கோட்டை நம்ம குலோனிக்கூர் ரயில்வே கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே டிராஃபிக்காக இருக்கும். அந்த மேம்பாலத்தை அவங்க அமைக்கலை. அப்புறம் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி கூட கிடையாது, பாத்ரூம் வசதி கூட கிடையாது. அதனால் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. எம்பி வந்து எங்கள் ஊருக்கு ஸ்கூல் பில்டிங்கு 1.5 கோடி ரூபாய்க்கு, கல்யாண மண்டபம், அப்புறம் வாட்டர் டேங்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரோடு வசதி, தண்ணி வசதியெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கேட்ட மனு எல்லாத்தையுமே உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் ஊருக்கு அப்பப்போ வந்து கண்காணிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க எங்கள் ஊருக்கு. திருநெல்வேலி எம்பி ஆலங்குளம் தொகுதி ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. நல்லா எல்லாம் செஞ்சுருக்காரு. கிராமத்துக்குலேருந்து நல்லா மீண்டும் ஒரு தான் வரணும். ரோடு வாரங்கள் நல்லி எல்லாமே எங்கள் வீடு நல்லா செஞ்சுருக்காங்க. நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வரது எம்பி பிரபாகரனும் வரணும். இப்போ அம்பை தொகுதியில் வந்து பாபநாசம் வந்து ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. இதை வந்து டூரிஸ்ட் ஏரியாவாக மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். அம்பையிலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரே வே தான் இருக்குது, ரோட்வே. ஸோ அந்த ரோட்வே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சரி கிடையாது. ஸோ இது வந்து இந்த வே தவிர ரயில்வே இருக்குது. ரயில்வே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சரியான நேரங்களில் ரயில் வந்து மக்களுக்கு அது வசதியாக இல்லை. ஸோ இந்த பேரூராட்சியாக வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறும். நம்ம எம்பி பிரபாகரன் ஓரளவு நம்ம நல்லதாக பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. நமக்கு இந்த ஆலங்குளம் டு தென்காசி ரோடை வந்து விரிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அவர் செயல்பாடை பொறுத்த வரைக்கும் மிக நல்லா தான் பண்ணியிருக்காரு. குளிர்பதன கிடங்குகள், காய்கறி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மற்றபடி அவர் செயல்பாடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காரு. குறைபாடு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. வரும் பொதுத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் முக்கிய கட்சிகளின் சார்பில் யாரெல்லாம் களமிறக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் அதிமுகவை பொறுத்தவரை தற்போதைய எம்பி KRP பிரபாகரனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இவர் தவிர PH பாண்டியனின் மகனும் சேரன் மகாதேவி தொகுதி முன்னாள் MLAவுமான பால் மனோஜ் பாண்டியனின் பெயரும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதிமுக வட்டாரத்தில் தகவல்கள் கசிகின்றன.
இவர்களை தவிர்த்து திருநெல்வேலி மாவட்ட புறநகர் அம்மா பேரவையின் கே சீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. திமுகவை பொறுத்தவரையில் வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் ஞான திரவியம், ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் VSR ஜெகதீஷ் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கட்சி மட்டத்தில் தகவல்கள் உலா வருகின்றன. மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜோசப் பெல்சி, திமுக தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த எட்வின் ஆகிய இருவரின் பெயர்களும் கட்சி வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இத்தொகுதியின் முன்னாள் எம்பியான தனுஷ்கோடி ஆதித்தனுக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இவர் தவிர்த்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த தலைவருமான பீட்டர் அல்போன்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் உலவுகின்றன. இந்த இருவரை தவிர காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கும் SKM சிவகுமார் என்பவரின் பெயரும் திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் தவிர முன்னாள் அமைச்சரும் கட்சியின் மாநில துணைத் தலைவருமான நைனா நாகேந்திரன் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவர்கள் தவிர்த்து தயாசங்கர், கணேஷ்குமார் ஆதித்தர் ஆகிய இருவரில் ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்றும் கட்சி தொண்டர்கள் பேசிக் கொள்கின்றனர். திருநெல்வேலி மக்களவை தொகுதி மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கின்றனர், இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பேராசிரியர் ராமசாமியுடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள்கிட்ட இல்லை வாக்காளர்கிட்ட அரசியல்வாதிகள் எந்த மாதிரியான விஷயங்களை முன் வச்சு நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சார்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 பெரிய அணிகள் உருவாகும். ஒன்று திமுக தலைமையில் ஒரு அணி, அப்புறம் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான அதிமுக தலைமையில் ஒரு அணி. 2 அணிக்கு பின்னாடியும் ஒரு தேசிய கட்சி இருக்கும். இந்த 2 பெரிய அணி தமிழ்நாட்டு அளவில் எது அதிக இடங்களை பெறும் அப்படிங்கிறத நிறைய கருத்து கணிப்புகள் மூலமாக சொல்லலாம். ஆனால் ஒரு தனித்தனி தொகுதியில் இந்த எந்த அடிப்படையிலுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தனி தொகுதிக்குள்ளே வெவ்வேறு காரணங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக நான் இருக்கிற இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு 3 வகையான போக்கு இருக்குது. இந்த 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 தொகுதியே ஒரு 3 விதமான மண் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் சங்கரங்கோயில் அந்த பகுதியில் ஒரு வறட்சியான ஒரு மண் இருக்குது. இந்த தாமிரபரணி ஓரத்தில் வளமான மண் இருக்குது. அதை தாண்டி 2க்கும் இடையில இருக்கக்கூடிய மண் இருக்குது. இந்த மண், விவசாயம், தொழில் இதை மாதிரியே தான் ஓட்டு போடுறவங்களுடைய பாணியுமே அப்படி தான் இருக்குது. இது ஒரு தொழில் சார்ந்த பின்னணின்னு சொல்கிறத விட அந்த வாழ்க்கை சார்ந்த பின்னணியில் ஓட்டு போடுறவங்க அப்படி தான் ஓட்டு போடுறாங்க. குறிப்பாக நீங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த மாதிரி ஒரு பெரிய நகரம், அதை தாண்டி சின்ன சின்ன வள்ளியூர் மாதிரி அல்லது தென்காசி மாதிரியான சிறு நகரங்கள், இதுக்குள்ளெல்லாம் அரசியல் கட்சி, அரசியல் கொள்கைகள், அவங்க வந்தால் என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான ஒரு 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 யோசித்து போடுற மனிதர்கள் இருப்பார். ஏற்கனவே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு நபர் இப்போ இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கிறவர், அவர் ஏற்கனவே இந்த 5 வருடங்களும் அரசு கொடுத்த நிதியை செலவிட்டிருக்காரு. இருந்தாலும் அது அடுத்த முறை அவர் போட்டியிடும் பொழுது அது வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது நிச்சயமாக சொல்ல முடியும். அது பல இடங்களில் வெற்றிக்கான ஒன்றா இருக்குது. இப்போ ஒரு அரசாங்கம் இப்போ தொகுதி நிதி, நாடாளுமன்ற தொகுதி நிதி அப்படின்னாக்க சில கோடிகளை 5 வருஷத்துக்கு தர்றாங்க. அந்த கோடிகள் மூலமாக தொகுதியில் நல்ல இவர் இந்த நிதியை பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சுருக்காரு. 40 நாடி கணிப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தொகுதியின் கள நிலவரத்தை இதுவரையில் பார்த்தோம். நாளைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள மற்றொரு தொகுதியான தென்காசி தொகுதியின் நிலவரத்தை பார்க்க இருக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.